வணக்கம், நான் உங்கள் மோகனா. 1/9/2025 திங்கட்கிழமை தினத்தந்தி மாணவர் ஸ்பெஷல். இந்த பாருங்க, ஆசிரியர் தினம். இந்த பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி மாணவர்களை நல்வழிப்படுத்தும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பை போற்றுவது மட்டுமின்றி இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாளையும் நினைவு கூறுகிறது. 1962ஆம் முதல் ஆசிரியர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்தார். கல்கத்தா பல்கலைக்கழகம் நிறுவனங்களில் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் போன்ற மதிப்புமிக்க நிறுவனங்களில் பேராசிரியராக பணியாற்றினார். அவர் சிறந்த எழுத்தாளராகவும் புகழ்பெற்ற கல்வியாளராகவும் திகழ்ந்தார். அவர் தன் வாழ்நாளில் கல்விக்கு அளித்த பங்களிப்புகள் மகத்தானவை. அவருக்கு 1954ஆம் ஆண்டு நாட்டின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அவரது பிறந்த நாளையே நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். இந்த நாள் மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் அனைத்து கல்வியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களை கௌரவித்து நன்றி தெரிவிக்கும் நாளாகும். இந்தியா முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இந்த நிகழ்வை சிறப்பாக கல்வி நிகழ்வுகள், கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் செயல்பாடுகளை ஏற்பாடு செய்கின்றன. இந்த குழந்தை சி கோபிகா 12ஆம் வகுப்பு. இந்த பாருங்க, பூமி தகவல்களுங்க. பூமி 4.54 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என மதிப்பிடப்பட்டுள்ளது. சூரியனில் இருந்து பூமி தோராயமாக 93 மில்லியன் மைல்கள் 150 மில்லியன் கிலோமீட்டர் சராசரி தூரத்தில் உள்ளது. பூமியானது 7 கண்டங்கள் மற்றும் 5 பொருட்கள், அதாவது 5 பொருட்கள் கொண்டுள்ளது. பவள பாறைகள் பூமியில் வாழும் மிகப்பெரிய அமைப்பாகும். வடமேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள பில்பரா பள்ளம் சுமார் 3.47 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது. அந்த குழந்தை பாநிவின் ஆதிக் 4ஆம் வகுப்பு. அடுத்தது பாருங்க, விண்வெளி வியப்பு. அல்பா சென்டாரி சென்ட்ரோஸ் விண்மீன் குழுமத்தில் உள்ள ஒரு விண்மீன் ஆகும். இது வானத்தில் 3வது பிரகாசமான விண்மீன். இது சூரியனில் இருந்து 4.37 ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது. TON 618 என்பது சூரியனின் நிறை போல சுமார் 66 பில்லியன் மடங்கு அதிகமாக இருக்கும் மிகப்பெரிய கருத்துக்களே ஆகும். இதை குழந்தை ஆதித்தன் 12ஆம் வகுப்பு. ஆதித்தன் 12ஆம் வகுப்பு. பூஜ்ஜியத்தின் மதிப்பு. ஒரு நாள் பூஜ்ஜியம் தனியாக அழுது கொண்டிருக்கிறது. நீ எங்களுடன் நின்றால் எனக்கு பெரிய மதிப்பு உண்டு என மற்ற எண்கள் எல்லாம் கூறின. என்னுடன் நீள், பின்பு நடக்கும் மந்திரத்தை பார் என எண் 1 கூப்பிட்டது. பாருங்க, சரியான சூழல் வந்தால் உங்களின் உண்மையான மதிப்பு உலகிற்கு தெரிய வரும். உனக்கு என்ன ஆனது, ஏன் அழுகிறாய் என மற்ற எண்கள் எல்லாம் பூஜ்ஜியத்தை பார்த்து கேட்டன. இதேபோல அனைத்து எண்களும் பூஜ்ஜியத்துடன் நின்று அதன் பெரிய மதிப்பை விளக்கினர். இதனால் மகிழ்ந்த பூஜ்ஜியம் மகிழ்ச்சியாகவே சென்றது. அப்புறம் பாருங்க, எங்களுக்கு எல்லா மதிப்பும் இருக்கிறது, உனக்குத்தான் மதிப்பு இல்லை என ஆங்கில எழுத்தான என்னிடம் கூறியது. அதனால்தான் நான் அழுகிறேன் என பூஜ்ஜியம் தெரிவித்தது. பாருங்க, குழந்தை அழகா சொல்லியிருக்கு. ராவி சக்தி ஜெயஸ்ரீ 9ஆம் வகுப்புங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மைல் பயணம் செய்ய ஆசையா கரடி என அழைக்கப்படும் ஸ்லோகத்திற்கு 1 மாதமாகும். ஒருபோதும் நோய்வாய்ப்படாத விலங்குகள் சுறாக்கள் மட்டுமே. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் டோக்கியோ. இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலம் அதிக எண்ணிக்கையிலான புலிகள் காப்பகங்களை கொண்டுள்ளது.
மனிதர்களை முதலில் சந்திரனுக்கு அழைத்து சென்ற விண் கலம் என்னங்க? அப்போலோ 11 ஆகும். இந்தியாவின் அதிக எழுத்தறிவு விகிதத்தை கொண்ட மாநிலம் கேரளா. நிலவில் கடைசியாக நடந்த நபர் யூஜின் சர்னான். சொன்னது ஆக்ரிஷ் ஆண்டோ ஸ்டாப்பானி. 12ஆம் வகுப்புங்க. அப்புறம் 2வது வீடு தலைப்பு பாருங்க. மழலையாய் புத்தகம் பிடித்த தினம், அம்மாவின் கைப்பிடித்த ஆசை பயணம், முதல் எழுத்து, முதல் நண்பன், முதல் சண்டை, முதல் சிரிப்பு இதுவரை மறக்க முடியவில்லை. வாசலில் ஒலித்த பெல், கடைசி பெஞ்சில் ரகசியம், ஆசிரியர் சொன்ன வார்த்தை, பரீட்சை பயம், விடுமுறை மகிழ்ச்சி, பரிசுகள், படங்கள், விழாக்கள், நட்பு நிமிடங்கள், ஒவ்வொன்றும் நம்மை வடிவமைத்த ஓவியங்கள். தினசரி நடந்த பாதை கூட நம் காலடி சத்தத்தை அறிந்துவிட்டது. இப்போது கடைசி வரும் கண்கள், நனைந்த விழிகள், விடை கொடுக்க காத்திருக்கும் சுவர்கள், மேடைகள். நம் 2வது வீடு இந்த பள்ளி. இங்கு வாழ்ந்த நாட்கள் என்றும் நினைவில் நீங்காதவை. வே. அஸ்வினி. 12ஆம் வகுப்புங்க. அழகு நிலா பாருங்க. நீலவண்ண ஆடையில் இருந்து நகர்ந்து செல்லும் பொன்னிற சூரியனை பின்பற்றி வரும் வண்ணத்து பூச்சி போன்ற நட்சத்திரங்களை தன் அழகில் மயங்கி வைத்திருக்கும் அழகான வெள்ளை தாமரையாக மலர்ந்து மனங்களை கொள்ளை கொள்கிறது நிலவு. சொன்னது தா. சிவ்யாழினி. 7ஆம் வகுப்பு. அடுத்தது பாருங்க, அப்துல் கலாம் எழுதிய கவிதைங்க. ஐயா எழுதியிருக்காரு. முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஐயா மாணவர்களை ஊக்கப்படுத்த புதிய எண்ணங்களுடன் வெற்றி காண்க என்ற தலைப்பில் உருவாக்கிய கவிதையை இங்கு காணலாம். நான் பறந்து கொண்டே இருப்பேன். நான் பிறந்தேன் அரும்பெரும சக்தியுடன். நான் பிறந்தேன் நன்பண்புகளுடன். நான் பிறந்தேன் கனவுடன். வளர்ந்தேன் நல்ல எண்ணங்களுடன். நான் பிறந்தேன் உயர் எண்ணங்களை செயல்படுத்தி. நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ளத்துடன். நான் பிறந்தேன் என்னால் முடியும் என்ற உள்ள உறுதியுடன். நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க. நான் பூமியில் ஒருபோதும் தவழமாட்டேன். ஆகாய உச்சிதான் என் லட்சியம். பறப்பேன் வாழ்வியல் பறந்து கொண்டே இருப்பேன். சொன்னது பாருங்க, ஸ்ரீ ஸ்மிதா. 12ஆம் வகுப்புங்க. அடுத்தது பாருங்க, திருக்குறள். நாளம் கருதினும் கூடும் காலம் கருதி இடதார் செய்யுங்க. விளக்கம் பாருங்க. ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் முழுமையும் வேண்டினாலும் அது கைவசப்படுங்க. சொன்னது கே. கனிமொழி. 7ஆம் வகுப்பு. இதை பாருங்க. அப்புறம் மூத்தோர் மொழிகள்ங்க. உன் வாழ்க்கையில் சம்பாதித்து கொள்ள வேண்டிய குணங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக உயர்ந்தது பொறுமை. பாரதியார் அவர்கள். முடிந்ததை கணக்கெடுத்து கொண்டே இருந்தால் இருப்பதையும் காணாமல் தொலைந்து விடுவோம். ஜவஹர்லால் நேரு அவர்கள். அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகில் மிக சிறந்த பலசாலி நீதான். அன்னை தெரசா. ஒருபோதும் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க நினைக்காதீர்கள், எனில் வெற்றி எப்போதும் சவால்களில் மறைந்து கிடக்கும். ரத்தன் டாடாங்க. பி. பவானி. ஆமாங்க, பவினி. பி. பவினி. 9ஆம் வகுப்புங்க. தினத்தந்தி மாணவர் ஸ்பெஷல் இதோடு முடிவடைகிறதுங்க. மேலும் வேறொரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து டாடா பேபி சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.